Hello everyone. In today's snippet, we are going to see the usage of as well. As well அப்படின்ற adverb ஓட meaning என்ன அப்படின்றதா இன்னைக்கு நம்மளோட லெசன்ல பார்க்க போறோம். If you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. இந்த as well அப்படின்ற adverb ஓட மீனிங் என்ன அப்படின்னா நம்ம also யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இட்ஸ் குவைட் சிமிலர். ஆல்சோ அல்லது to யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மீனிங்கில் தான் நம்ம வந்து as well யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட்ஸில் நான் அப்லோட் கொடுத்துருக்குறேன். ஐ லைக் டு கோ டு ஜிம். இப்போ ஒருத்தர் வந்து நான் இன்றைக்கி ஜிம் போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா நானும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு me too அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ கேன் ஆல்சோ யூஸ் me as well அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நானும் தான் இந்த to இன்ஸ்டெட் ஆஃப் to யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக as well யூஸ் பண்ணிக்கலாம். me also, தட் மீன்ஸ் நானும் தான் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதுவே நம்ம நெகட்டிவாக சொல்கிறதா இருந்தால் me neither யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம். இப்போது அடிஷன் நானும் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு me tooக்கு பதிலாக me as well யூஸ் பண்ணலாம். இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இட்ஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் கஸ்டமர் அண்ட் அ வெயிட்டர் அட் அ ரெஸ்டாரண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். வெயிட்டர் வந்த உடனே வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீங்க, வாட் வுட் யூ லைக் டு ஹேவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா இப்போது கஸ்டமர் சொல்லும்போது ஐ வில் ஹாவ் சம் பெப்பர் சிக்கன் அண்ட் சம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் அஸ் வெல். ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா நான் கொஞ்சம் பெப்பர் சிக்கன் ப்ளஸ் மிக்ஸ்டு வெஜிடபிளும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஸோ அண்ட் சம் மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் ஆஸ் வெல் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ஆல்சோ சம் மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அண்ட் சம் மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் ஆஸ் வெல் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நீங்கள் தமிழ் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது do you speak Tamil? Yes, and I speak Malayalam as well. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா நீங்கள் தமிழ் பேசுவீங்களா? எஸ், நான் மலையாளமும் பேசுவேன். வை, ஏன், என்ன அதுக்கு? ஸோ இந்த மாதிரி கேட்குறது. ஓகே, லெட்ஸ் see one more example. It's a conversation between two friends, A and B. ஏ வந்து சொல்கிறாரு ஐம் கோயிங் டு மூவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, நான் வந்து மூவி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பி வந்து ஓகே என்ஜாய் யுவர் மூவி அப்படின்னு சொல்கிறாரு, மூவி என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு ஏ வந்து திரும்ப சொல்லும்போது நீயும் உன்னுடைய மாலை பொழுதை என்ஜாய் பண்ணு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? என்ஜாய் யுவர் ஈவினிங் டூ அப்படின்னு சொல்லலாம். யூ ஆல்சோ என்ஜாய் யுவர் ஈவினிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். யூ ஆல்சோ என்ஜாய் யுவர் ஈவினிங். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தேட் இந்த ஆல்சோ டூ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூ என்ஜாய் யுவர் ஈவினிங் ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லலாம். யூ என்ஜாய் யுவர் ஈவினிங் ஆஸ் வெல். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ஆல்சோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆஸ் வெல் அப்படின்ற adverb நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, now it's time for மலர் ஸ்டெப். மலர் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி எங்களுக்கு கோர்சஸ் ஏதாவது அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பிகினர்ஸ்க்கான ஒரு லைவ் ஆன்லைன் செஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய ஸ்பெல்லிங் எரர்ஸ் கமிட் பண்ணுவோம், நிறைய ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். பேசிக் இங்கிலீஷ் திஸ் இஸ். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். போத் ஒன் இண்டிவிஜுவல் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது, குரூப் ஆன்லைன் செஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, நவ் இட்ஸ் டைம் ஃபார் மலர் ஸ்டெப். இன்றைக்கி என்னோட டிப் என்ன அப்படின்னா இந்த ஆல்சோ அண்ட் டூ அப்படின்ற வேர்ட்ஸை நம்ம வந்து எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். யூ டூ அப்படின்னா நீயும் கூட அப்படின்னு சொல்லி மீனிங் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷீ டூ வென் டு பாண்டிச்சேரி அப்படின்னா அவளும் பாண்டிச்சேரி போயிருக்கிறா அப்படின்னு சொல்லி மீனிங் வரும். ஷி வென் டு பாண்டிச்சேரி டூ அப்படின்னா அவள் சென்னைக்கு மட்டும் இல்லை பாண்டிச்சேரியும் போனா அப்படின்ற மீனிங் வரும். ஸோ இந்த டூ வந்து நம்ம எங்கே பிளேஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த ஆஸ் வெல் அப்படின்றது நம்ம வந்து எப்போவுமே வந்து அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லேயும் இந்த ஆஸ் வெல் அப்படின்ற adverb வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் இஸ் த டிப் ஃப்ரம் மீ and thank you so much. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.